இவங்கெல்லாம் மரணிச்ச பிறகும், உடலை மரணிச்சுட்டு ஆத்மாவா பிரிச்சிட்ட பிறகும், ராஜராஜ சோழா என்னடா பண்ற, கோயில கட்ட, என்னடா நீ அரசு, அங்க நான் மழையில நினைஞ்சிட்டு இருக்கேன், என்ன நீ, புரியுதுங்களா? வந்து முதல்ல கோயில கட்டுறா, எல்லா வேலையும் விட்டுட்டு வாடா, நல்லது நடக்கும். இருக்கிற அரசர்களுக்குள்ளெல்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சி கோயில கட்டுற வேலையை பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இத கசவனப்பட்டி கூட செஞ்சுட்டு போயிருக்காரு. உடம்ப விட்டு போன பிறகு அங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் முருகனா காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. யாரு விடுவா அவரை? உடனே கோயில் கட்டார். இந்த சித்தி, சித்தத்தன்மை, இந்த அட்டமா சித்தி, ஞானம், சித்தத்தன்மைங்கிறதே வேற. புரியுதுங்களா? நான் புத்தர் புத்தகத்தை முழுசா படிச்சுட்டேன், எனக்கு தெளிவு பெற்றுட்டேன், என் தெளிவை வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இவங்கெல்லாம் மேடை பேச்சாளர் மாதிரி. பேச நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும், படம் விட்டு போன மாதிரி தான் அனுபவம். அர்ஜுன் ஒரு படம் நடிப்பாரு, நரம்பெல்லாம் புடைச்சுக்கணும் நம்மளுக்கு, ஜெய்ஹிந்துன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நம்ம வேலைக்கு. இந்த மாதிரி உங்களை சிரிக்க சிந்திக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கூடையே கூட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லை. அதை கூட கூட்டு போறது அப்படின்னா, இந்த உடல்ல இருந்து ஒளி உடலுக்கு வர, ஒளி உடல்ல இருந்து நீ சிவமாகும், சிவத்தில இருந்து நீ சக்தி ஆகும், சக்தியில இருந்து நீ துருவம் முழுக்க ஆகும், அதுக்கப்புறம் போய் வெட்ட வழி வரைக்கும் ஆயிடும். இதுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது வந்து சித்தர்களுடைய தன்மை. சித்தி அடைந்தவர்கள் சித்தர்கள். புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க உங்களுக்கே தெரியும், சொல்றத செஞ்சா கொஞ்ச நாள்ல நீங்க சமாதி நிலையை பெறுறீங்க. அவ்வளவுதான், அதான் ரிசல்ட். புத்தர்கிட்ட இருந்து ஒரு போதி தர்மன் வந்தார், சிவன் இருந்து ஒரு 7 ரிஷி வந்தாங்க. புரியுதுங்களா? சிவன் இருந்து ஒரு 7 ரிஷி வந்தாங்க. ஒரு சித்தன்கிட்ட இருந்தும் ஒரு 2-3 சீடரோ 4 சீடரோ அவங்களால உருவாக்க முடியும், உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க சமாதி கொடுத்தது அநேக பேருக்கு. புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு போகர் யாருமே தன்னுடைய சீடர்னு சொல்லல, எல்லாத்துக்கும் தீட்சை கொடுத்திருக்காரு, வாழ்ந்திருக்கிறாரு, எல்லாரையும் அந்த நிலை அடைய அவர் போராடி இருக்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு அவர் சித்தி ஆயிட்டாரு, சமாதி ஆயிட்டாரு. சமாதினா உடம்ப விட்டு போயிட்டாரு. அவர் போன பிறகும் அவருடைய சீடர் தான் நான் சொன்னது ஒரே ஒரு ஆளு, அப்புறம் கோரக்கரு. புரியுதுங்களா? கோரக்கரு, புலிப்பாணி, சில பேரு. அதுலயும் புலிப்பாணி வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, மறக்கவே இல்லை. பிரதான சீடருங்கிறது அவரு கூட கொடுக்கல, இங்கேயும் அதே தான் சொல்றேன். பிரதான சீடருங்கிறத கூட குரு உருவாக்குறது இல்ல, அவங்க சரணாகதி அவங்கள பிரதான சீடனாக்கு. அப்ப சரணாகதியிலிருந்து பிறக்க வேண்டிய ஒண்ணு யாரும் ஆள் கை காட்டுறது இல்லை. அதே மாதிரி ஞானிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுத்துற வார்த்தை மூலமா. புரியுதுங்களா? சமாதிங்கிறது தன்னை போன்றே ஒருத்தர் மாத்துறாரு, தன்னுடைய ஒளிய இன்னொருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிறாரு அப்படின்னா அவர் சமாதி நிலையில இருக்கிற குரு, ஞானத்தை சொல்லி தெளிவாக்குற குரு. புரியுதுங்களா? ஞானத்தை சொல்லி தெளிவாக்குற குரு, தன்னுடைய சமாதியை கொடுத்து சமாதியாக்குற குரு, தன்னுடைய சித்திகளையும் கொடுத்து சித்தியாக்குற குரு.
ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எந்த குருவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்க மாட்டான். ஆனா இங்க புத்தர் எல்லாத்தையும் பிச்சைக்காரனாக்கி சொல்லுவார். பட்டினத்தாரு எல்லாத்தையும் பிச்சைக்காரனாக்கி சொல்லுவார். கொஞ்சம் யோசிக்க. எந்த வழிக்கு எல்லாரும் துணிவாங்க? யாராவது பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு விரும்புவீங்களா? சுத்தி மத்தி உங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? கரெக்டா இல்லையா? அப்ப பெரும்பான்மையோட மக்கள் அவங்களுடைய மனநிலை நல்லா புரிஞ்சுங்க. சிவன் கோயில் இத்தனை கோயில் கிடக்குது, கூட்டம்லாம் பெருமாள் கோயில் அடிச்சு. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மட்டும்தான் சிவன் கோயிலுக்கு வேலை. அங்க ஃபெஸ்டிவலே இல்லைனாலும் அங்க வேலைதான். ஏன்னா அது பணக்கார கடவுள். கடவுள் இங்க எதுக்கு தேவைப்படுறாரு? பணத்துக்காக தேவைப்படுறாருன்னு மக்களுடைய மெயின் செட். அப்போ புத்தரை இன்னைக்கு நீங்க எல்லாரும் போட்டோவா வச்சுக்கலாம். ஆக்சுவலா புத்தர் யாரு? பொருள் உலகத்துல ஒரு பிச்சைக்காரர். அருள் உலகத்துல பெரிய கோடீஸ்வரர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா புத்தர் வழிய கடைபிடிக்க யாரால முடியல? தன்னை குருன்னு சொல்றவங்களாவே முடியும். புரியுதுங்களா? இதுல புத்தர் வழியும் கடைபிடிக்க முடியல, அகத்தியர் வழியும் கடைபிடிக்க. புத்தர் வேற வழி, அகத்தியர் வேற வழி. இதுலயும் புத்தர் போதனை, தீட்சை, புரியுதுங்களா? தியானம், அவ்வளவுதான். ஆனா அகத்தியர் பொருள் உலகத்துக்கும் தன்னைய தேவையாக்க. மருத்துவம், தற்காப்பு, இருக்கிற எல்லாமே, சோதிட ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி, இலக்கிய ஆராய்ச்சி. ஏன்னா உலகம் படைக்கப்படுது. அப்ப மக்களுக்கு ஆன்மீக உள்ளுணர்வு மட்டும் பத்தாது, வாழவும் வழி செய்யணுங்கிற நோக்கம் அவருடையது. அதனால அவர் 2 வழியில பயணிச்சு 2 வழியில பயணிச்சு அதுல வந்த பொருள் என்ன பண்றாரு? கோயில் தான் கட்டுறாரு. மொழி படைக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு, மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாரு. மக்கள் கொடுக்கிற பொருள் என்ன பண்றாரு? மக்களுக்கே பயன்படுத்துறாரு. சரியா? புரிஞ்சுல? சரி. அப்ப என்ன இருக்கு? 2 விதமான சித்தர்கள் இருக்காங்க. ஞானம் மட்டும் அடைய வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். இன்னொரு சித்தர் ஞானத்தோடு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிறார். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது பண்ணணுங்கும் போது பொருள் தேவை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த பொருளை வச்சு கோவில் கட்டுறாங்க, புத்தகம் எழுதுறாங்க, புரியுதுங்களா? அதை பிரதி ஆயிடுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. ஏற்கனவே உடலை விட்டுட்டு பல வித்தைகள் தெரிஞ்ச, கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி பேர் இருக்காங்க. நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா, சரியான என்னது? பாவம் செய்யும், புண்ணியம் செய்யாது, அதுக்குள்ள நான் வரல. நீ கடவுளை தேடினா பாவிக்கும் கண்ணு தெரியும், புண்ணியனுக்கும் கண்ணு தெரியும். இங்க கடவுள்கிட்ட போன பிறகு ஒருத்தவன் தான் பாவத்தை துறக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாது. பெரிய குழப்பமே இருக்கு. நம்ம சந்தோஷத்துக்கு ஏதாவது செஞ்சா அது பாவம் ஆகுமா? முதல் வரி என்னது? நம்ம சந்தோஷத்துக்கு நாம செஞ்சுக்கிறது பாவம் ஆகுமா ஆவாதாங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இருக்குதா இல்லையா? இல்லையா? அதனால உங்களுக்கு நமக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு நமக்கு தெரியாது.
புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, நீ பாவியாரு புண்ணியனாரு, ஆனா கடவுளை தேடுறதுல உண்மையா இருக்கு, தீவிரமா இருக்கு. தேடணும்னா நாளுக்கு நாள் இந்த 10க்கு 10 6க்கு 6 எதை வேணா வச்சுக்கோங்க. ஒரு செவருக்குள்ள அடைஞ்சிருந்து கூட கடவுளை பார்த்துடலாம். சின்ன குகைக்குள்ள உட்கார்ந்து யாரோடைய உதவியும் இல்லாம கூட கடவுளை அடைஞ்சிடலாம். குரு வேணும் தான். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, குரு ஸ்தூலத்துல மட்டும் இல்ல, சூட்சமத்துல கோடான கோடி பேர் இருக்கா. கண்ணை மூடி சரியா உட்கார்ந்துட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல, பொறுமை இருந்ததுன்னா போதும். பொறுமை ஏதோ ஒரு குரு, இப்பயும் சொல்றேன், ஏதோ ஒரு குரு. 1000 பேர்த்த கூப்பிட்டு உட்கார்ந்தீங்கன்னா 1000 பேர்ல எவனும் வரமாட்டான், அடிச்சுக்கோனுங்க அவனுங்கள. யோசிச்சு பாருங்களேன். புரியுதுங்களா? அது வேண்டாம். ஒரு குரு 15 சித்தரை கூட கூப்பிட்டுக்குங்க, அது பிரச்சனை இல்லை. சொல்றேன், ஏதோ ஒரு குரு மேல இப்ப நான் 100 பேர்த்த கும்பிடலாம். நீங்க சொல்லும்ல, வர்றவங்க போறவங்க எல்லாம் அண்ணா அண்ணான்னு கூப்பிடலாம். நமக்குன்னு ஒரு அண்ணன் இருப்பான். எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு கூப்பிடலாம். நமக்குன்னு ஒரு அப்பா இருப்பாரு. எல்லாரையும் வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிடலாம். நமக்குன்னு ஒரு அம்மா இருக்கு. இருக்க மாட்டாங்க. அதேதான், நீங்க எல்லாத்தையும் குருன்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு குரு. புரியுதுங்களா? அந்த குருவை சிக்கனை பிடித்து புடிச்சிட்டு கதி. எந்த வழியில பயணிக்கணும்னு ஒரு குரு சொல்லணும். புரியுதுங்களா? தவத்தையாச்சு சரியான தவ முறையை சொல்லித்தரும். நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு இடமா தவ முறைக்கு போய் பாருங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிளான விஷயம், புருவ மத்திய பாக்கணும். இதுக்கு போட்டு உழப்பிக்கிட்டு அது குண்டலினி மேல ஏந்திரிக்கணும், பின்னாடி கீழே 2 தட்டு தட்டு, இது என்ன கொடி ஏத்துறாங்களா? யாராவது நேத்தான் சொல்லிட்டு, கொடியை ஏத்துறாங்க கம்பத்துல, மேல ஏத்துறது கீழே இறக்குறதுன்னு கொஞ்சம் யோசிங்க. மேல ஏத்தணுமா, அப்புறம் கீழே 2 தட்டு தட்டி கீழே இறக்கணுமா? குண்டலினியா கொடி மரமா? அது உணர்வது. உருவ மத்திய பாருங்க. அகத்தியர் சொல்லிட்டாரு. மூச்ச கவனிங்க, பல சித்தர்கள் சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னத கடை விரிச்சவங்க எப்படி கடை விரிச்சிருக்காங்க பாருங்க. வியாபாரம் பண்றது. ஒரு வயசான கிழவன் வராரு, கோயம்புத்தூருக்கே போறாருன்னு வச்சுக்கோங்க, தியானத்தை கத்துக்கணும். கிழவா, அப்படிலாம் ஒரே நாளெல்லாம் உட்காந்து எல்லாம் சாதிச்சிட முடியாது. நீ தலைகீழ உட்காரு, நீட்டா உட்காரு, இப்படி வளைச்சி உட்காரு, அப்படி வளைச்சி உட்காரு, ஒரு மோட்சம் பெற்றுங்க. புரியுதுங்களா? உனக்கு முதுகு வலிக்கும், உட்கார முடியும், அதை அவன் பார்த்துட்டு போறான். முதுகே இல்லாத என்ன பண்ணுவான்? முதுகுல ஆபரேஷன் ஆயிடுச்சு, கடவுளை அடைய முடியுமா? அடைய முடியாது. இதுக்கு பதில் சொல்லு. முடியும் இல்லையா? சிம்பிள் தான்.